வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்புறோம். கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டாச்சு. 2.25 மணி நேரம் காட்டுது. கிட்டத்தட்ட 153 கிலோமீட்டர் சிவகாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ட்ராவலை. திருச்செந்தூர் கோயிலை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ட்ரிப் மீட்டர் 0 பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தாச்சு. டைரக்டா இப்போ நம்ம சிவகாசியிலேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட். சாத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். சிவகாசிலேருந்து இப்போ சாத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பாலம் வந்து ரைட் கட் பண்ணி சாத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். சாத்தூர் போய் கோயில்பட்டி போய் கோயில்பட்டியிலேருந்து டேரெக்டாக நம்ம திருநெல்வேலி போய் திருச்செந்தூர் போயிடுறோம். சில பேர் கோயில்பட்டியிலேருந்து தூத்துக்குடி போய் போவாங்க. லைக் என்ன சொல்கிறது, கோயில்பட்டி போய் எட்டயபுரம் போய் தூத்துக்குடி போயிட்டு திருச்செந்தூர் போவாங்க. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி மாதிரி காட்டுது. பட் நம்ம வந்து ரோடு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் திருநெல்வேலி போய் நம்ம போக போகிறோம். கோயில்பட்டியிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் தான் திருநெல்வேலிக்கு. பட் நம்ம தூத்துக்குடி போகணும்னா எட்டயபுரம் போகிறதுக்கு கோயில்பட்டிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போர்டில் பார்க்கலாம், டேரெக்டாக திருநெல்வேலி போகிறோம். கரெக்டாக நம்ம போகிற டயத்தில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூர ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பார்க்கலாம், தூரல ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. காய்ஸ், செம்ம மழை. சவுண்ட் உங்களுக்கே கேட்கும். வியூவே தெரியல பாருங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான மழை. ஸ்பீடே பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நானும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். பாலத்துக்கு கீழே திருச்செந்தூர் போர்டு போட்டிருக்கு. இங்கேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் போனால் திருநெல்வேலி, லெஃப்டில் போனால் தூத்துக்குடி, ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் போட்டிருக்காங்க. போர்டில் நீங்கள் பார்க்கலாம். ரைட்டில் போனால் பாளையங்கோட்டை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி. நம்ம போக வேண்டியது திருச்செந்தூர். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட் காட்டுது. எஸ், திருச்செந்தூர் போர்டு போட்டிருக்காங்க. இந்த போர்டு கிட்ட நம்ம போகலாம். போர்டில் போட்டிருக்காங்க திருச்செந்தூர் லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட் தான் திருச்செந்தூர். லெஃப்ட் எடுத்தாச்சு, திருச்செந்தூர் லெஃப்ட். ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் திருச்செந்தூர். ஓகே, unnecessary overtakes பைக்காரங்க.
திருச்செந்தூர் நுழைவாயில். ஸோ திருச்செந்தூர் ரீச் ஆக போகிறோம். நோ என்ட்ரியா? போகலாமா போகக்கூடாதா? கார்கள் போயிட்டுருக்கு. ஹைவே டிபார்ட்மெண்ட் நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. போவோம். ஒரு கார் முன்னாடி போகுது, நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போவோம். TN55 நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. நார்மலாக வழி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட்டில் கட் பண்ணி போவோம். அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா பாலம் வேலை நடக்கிறதுனால இப்படி மாற்றி விட்ருக்காங்க இந்த சைடு. பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக கார் போக முடியாது. பேரிகார்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பஸ் நிற்கிற சைடில் போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் டர்ன் எடுத்தாச்சு. வண்டி இங்கே நிற்கிறான், என்னன்னு தெரில. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஒரே ஒரு வேலை இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். மயில் கூப்பிடுது. திருச்செந்திலாண்டவர். ஸோ ஃபஸ்ட் நம்ம செருப்பை விட்டுக்கலாம். பொது தரிசனம் செல்லும் வழி, சிறப்பு தரிசனம் செல்லும் வழி. திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம். சிறப்பு தரிசனம் செல்லும் வழிக்கு நம்ம போகிறோம். பக்கத்தில் வந்து அன்னதான நன்கொடை செலுத்துவோம். இது வந்து அன்னதான கூடம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். சாப்பாடு சுட சுட போயிட்டுருக்கு. ஆப்போசிட் சைடில் நம்ம போய் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். பட் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இது கோயிலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பீச் ஏரியா. பொதுவாக இங்கே யாரும் மக்கள் வர மாட்டாங்க. காரணம் என்னென்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், ப்ளஸ் பாறைகளும் ரொம்ப இருக்கும். பட் இதுவே அந்த ரைட் சைடு இருக்கிற பீச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். மக்கள் அங்கே தான் குளிப்பாங்க. அதையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இங்கே மீன் மட்டும் பிடிச்சிட்ருக்காங்க 2 பேர். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் ஆள் அதிகம், மீன்கள் நிறையா இதில் மாட்டும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ யாரும் கோயிலை சுற்ற முடியாது. இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ ரைட் சைடு போகணும் அப்படின்னம்னா திருப்பி வந்துட்டு அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி போகணுன்ட்டு. சிறப்பு தரிசனம் வழியாக போய் திருச்செந்தூர் முருகன் திருநீர் அண்ட் கயிறு வாங்கியாச்சு. ஒரு கயிறுக்கு 100 ரூபா வாங்குறாங்க கோவில் ஐயர். இப்போ நான் பொது தரிசனம் வழியாக மறுபடியும் உள்ளே போய் முருகனை தரிசிக்க போகிறேன். கேமரா உள்ளே அலோடு இல்லை. ஸோ எந்த வழியாக உள்ளே போனேன், எப்படி வெளில வந்தேன் அதை நான் காட்டுறேன். சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் இந்த வழியாக தான் வெளியே வருவாங்க. ஸோ இந்த கம்பிக்கு ரைட் சைடு தான் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த வழியாக தான் எல்லாமே வருவாங்க சாமி உள்ளே கும்பிட போகிறதுக்கு.
இப்போ நான் போயிட்டுருக்க வழி வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டுருக்காங்க. கோயிலுக்குள்ளே யாரும் சட்டை போட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், யாருமே மேல்ஸ் வந்து சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வெளில வந்துட்டு தான் போடுவாங்க. இந்த ரைட் சைடு, கம்பிக்கு ரைட் சைடு எல்லோரும் அப்படியே வந்துட்டு அப்படியே மேலே ஏறுது சரிதான். அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறுவாங்க. ஏறி திருப்பி கீழே இறங்கும். இறங்கி அப்படியே ரைட் சைடில் போயிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரவங்க இந்த கீழேருந்து வராங்க பாருங்க. நீங்கள் பார்க்கலாம், மக்களை கீழேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக அந்த சைடு போய் கூட காட்டுறேன் நான். இந்த மக்கள் அப்படியே வந்துட்டுருக்காங்க பாருங்க. ஸோ சாமி கும்பிட்டு வர்றது எல்லாமே இந்த சைடு கீழேருந்து வந்துடுவாங்க எல்லாருமே. சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது. ஸோ இப்போ கோயிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு ரைட் சைடு போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் சிறப்பு தரிசன வழி. 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க சிறப்பு தரிசனத்துக்கு. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் போகும்போது இப்படி தான் போனேன், 100 ருபீஸ் பே பண்ணிட்டு. இது வந்து இந்த ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணோம்னா நம்ம ரைட் சைடு பீச் சொன்னேன்ல முன்னாடியே, இங்கே மக்கள் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருக்கும் பீச்சில், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வெயிட் பண்ணி செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பாரடைஸ் அவங்க நினச்சி ஏன் கொடுத்துட்டீங்களா? இல்லை இல்லை பரவாயில்ல. பிரசாதம் வாங்கிட்டு ரைட் சைடு பீச் பக்கம் வந்தாச்சு. இங்கே பார்க்கலாம் நீங்கள் மக்கள் கூட்டத்தை எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. கோயிலுக்கு பஸ்ஸில் வரவங்க இந்த ரைட் சைடு வழியாக தான் உள்ளே வருவாங்க கோயிலுக்கு. மக்கள் கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாளிக்கிணறுக்கு போய் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசிக்க வருவாங்க. நம்ம ஒரு ஈவினிங் டைம் தான் வந்தோம், ஸோ லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நம்ம நாளிக்கிணறு சைடு போய் குளிக்கல. டேரெக்டாக வீட்டிலேருந்தே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சாமி போய் கும்பிட்டுட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு டேரெக்டாக வந்து பீச்சில் போய் காலோ கையோ கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச்சுக்குள்ளேயும் போகலை. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன், பாருங்கள். பஸ்ஸில் வரவங்க இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காங்கல்ல, அது வழியாக தான் உள்ளே வருவாங்க. வாங்க இப்போ அதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வழியில் வந்தோம்னா சமோசா, பொரி, அப்புறம் மல்லிகைப்பூ, அது போக வந்துட்டு பனங்கிழங்கு, இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ், வடை எல்லாமே கிடைக்கும். ஏன் டீ காஃபி கூட இந்த சைடு விற்பாங்க நிறையா.
இந்த ஈவினிங் டைமில் ரொம்ப சிறப்பாக தரிசனமும் மன அமைதியும் கிடச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.